அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், கிறிஸ்தவ இந்த குரூப் வந்து எங்க இருந்தாலுமே ரொம்ப சவுண்டா ரொம்ப நாய்ஸியா அவங்க இருப்பாங்க. ஏன் அதனாலதான் அல்லேலியா கூட்டம் இவங்க எப்பவுமே சவுண்டு போட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க மேல இன்னொரு ஒரு குற்றச்சாட்டு எப்பவுமே மக்கள் வைப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்களுடைய வேத புஸ்தகத்துல சங்கீதம் 101 அப்படின்னு சொல்லப்படுறதுல வந்து கம்பீரமாய் கடவுளை பாடணும், அதாவது சத்தமா பாடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இது வந்து அவங்க பண்றாங்க. பட் இருந்தாலும் இதை வந்து நம்ம அநேக நேரத்தில் அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம சில இடங்கள்ல சில விதமான சமுதாயத்துல நம்ம இருக்கும் பொழுது நம்ம சில ஒழுக்கங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இது வந்து அவங்க எது பண்றதா இருந்தாலும் யாரையும் பாதிக்காம செய்யறது ரொம்ப நல்லது. அடுத்து இன்னொரு ஒரு முக்கியமான இது பாவாடைகள். பாவாடைகள் அப்படின்னு சொல்ற ஒரு பேர் வந்து அவங்க மேல வைக்கப்படுது. இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு அதாவது அவங்களுடைய ஓல்டன் டைம்ஸ் அவங்களுடைய வேத புஸ்தகத்திலே வந்து லேவியராகும் 16:4 அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதான் போதகரா இருக்காங்களே அவங்க என்ன உடை போடணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த உடையை பறித்து அதுல போட்டிருக்கு. ஸோ அந்த உடையை தான் இவங்க வந்து இன்னைக்கு போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்த பாவாடைகின்ற டேக்லைன் வந்து அவங்களுக்கு வந்திருக்கு.